கோர்ட்ல வந்து தங்காமல் வந்து சொல்லிடுறாங்க, நான் வந்து டைவர்ஸ்க்கு ஒத்துக்கிறேன். எனக்கு இவர் கூட சேர்ந்து வாழ்றதுக்கு விருப்பம் இல்ல அப்படின்ற மாரி வந்து சொல்லிடுறாங்க. மொத்த குடும்பம் வந்து ரொம்ப ஷாக் ஆகி பார்க்குறாங்க. இல்ல இது வேணாம் அப்படின்ற மாரி வந்து சரவணன் வந்து தலையாட்டுறாரு. பதில் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. உடனே ஜட்ஜ் வந்து தீர்ப்பு எழுதுறதுக்கு வந்து ரெடி ஆகுறாங்க. இங்க வந்து இத அப்படியே கட் பண்றாங்க. இந்த சைடு வந்து ராஜி வந்து கதிர் கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நீ வந்து ஏன் என்ட்ட இந்த இவ்ளோ பெரிய விஷயத்த மறைச்ச? என்ட்ட சொல்லியிருக்கணும்ல. எப்படி நீ என்ட்ட சொல்லாம போக? அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு அழுதுட்டு இருக்காங்க. என்ன நடக்குதுங்கிறத வந்து கதைக்குள்ள போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எங்க வீட்ல வந்து மீனாட்ட வந்து எல்லாருமே விசாரிச்சுட்டு இருக்காங்க. உண்மையாவே இது சரவணனுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, தெரியுமாமா. அது வந்து அக்கா வந்து சொன்னாங்க. இந்த மாதிரி பிரெக்னெண்டா இருக்கேன்னு சொன்னோம்னா, முதல்ல வந்து மாமா வந்து நம்பல. அதுக்கப்புறம் வந்து ஒரு வார்த்தை சொன்னாங்க. இந்த குழந்தை வந்து என்னோடது கிடையாது. யாரோட குழந்தைன்னு கேட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே, எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஷாக் ஆகுது. நீ போய் வந்து செந்தில விட்டு நீ போய் அண்ணனை முதல்ல வர சொல்லு அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. இவனும் வந்து கரெக்டா சரவணன் வந்த வீட்டுக்குள்ளுக்கு வந்த உடனே வந்து கோமதி வந்து செம்ம அடி அடிக்கிறாங்க. நீ எல்லாம் வந்து ஏன் புள்ள தானடா, என் வயித்துல தான் பிறந்தியா, எப்படி ஒரு பொண்ணை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்டிருக்க அப்படின்ற மாதிரி வந்து சொன்னோன்னே, என்னம்மா எனக்கு எதுவும் புரியலமா அப்படின்னு சொல்றாங்க. உடனே வந்து பாண்டியன் வந்து கூப்பிடுறாங்க. இங்க வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டோன்னா, என்னப்பா எதுக்குப்பா அம்மா அப்படி அலையறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, தங்கமயில் வந்து பேசினாளா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆமா, ஒரு மாசத்துக்கு முன்னாடி வந்து பேசினா, மறுபடியும் என்கிட்ட டிராமா பண்றாப்பா. எப்ப எதுக்கு இவன்கிட்ட போய் புது புது பொய்யா சொல்லிக்கணும், பழைய பொய்யே சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மாசமா இருக்கேன்னு சொல்றாப்பா அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. மாசமா இருக்கேன்னு சொன்னதுக்கு நீ என்ன சொன்ன அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா, இல்ல நீ பொய் சொல்றேன்னு சொல்லிட்டேன்ப்பா, அது மட்டும் இல்ல தப்பான ஒரு வார்த்தை சொல்லிட்டேன்தாப்பா அப்படின்னு சொன்னோன்னே, பாண்டியனும் வந்து அடிச்சிடுறாரு. எப்படி ஒரு பொண்ணை பார்த்து அப்படி ஒரு வார்த்தை கேட்ப, உண்மையாவே நல்ல குடும்பத்துல இருந்து வந்தவன் வாயில வந்து அப்படி ஒரு வார்த்தை வராது. எப்படி நீ என் குடும்பத்துல இருந்துட்டு இப்படி ஒரு வார்த்தையை வந்து ஒரு பொண்ணை பார்த்துட்டு சொல்லி வந்திருக்கு. அவ கூட வந்து வருஷ இல்லத்துல வாழ்ந்திருக்கல, வாழ்ந்த உன் கூட வாழ்ந்த உன் ஒய்ஃப போய் எப்படி அந்த ஒரு வார்த்தை சொல்லுவ அப்படின்ற மாதிரி வந்து பாண்டியனே வந்து ரொம்ப சத்தம் போடுறாங்க. இல்லப்பா நான் தெரியாம தான் சொல்லிட்டேன். அதுக்காக வந்து நான் டெய்லியும் நான் ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஏன் நேத்து கூட போய் அவள்கிட்ட வந்து அவ்வளவு சண்டை போடுறதுக்காக நான் போய் பேசுறேன்ப்பா, அவ பாட்டுக்கு கண்டுக்காம அவ பாட்டுக்கு போறாப்பா அப்படின்ற மாதிரி வந்து சொன்னோன்னு மீனா வந்து சொல்றாங்க, எப்படி மாமா கண்டுப்பாங்க, நீங்க வந்து அவ சொன்னது எதையுமே நம்பல. அதனால உங்க லைஃப்குள்ள இனிமே வர வேணாம்னு சொல்லி அவங்க முடிவெடுத்து தனியா போயிட்டாங்க. இனிமே எதுக்கு உங்களை நம்பணும், எதுக்காக உங்க சார்ந்து இருக்கணும். ஏன் மாமா ஒரு நாள் வந்து உங்க கால்ல விழுந்து கேட்டாங்களே என்ன ஏத்துக்க மாமான்னு சொல்லி கேட்டாங்கல்ல, நீங்க ஏன் ஏத்துக்கல அப்படின்னு சொல்றாங்க. எப்படிப்பா ஏத்துப்பேன், எனக்கு வந்து இவ்வளவு கஷ்டத்தை கொடுத்துருக்காள்ல அப்படின்னு சொல்றாங்க. உங்களை விட்டு போனதுனால அவங்க மட்டும் சந்தோஷமா இருக்காங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா மாமா, அவளும் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. ஒரு குடும்பத்துல வந்து எவ்வளவு அவங்க பெத்தவங்க வீட்டுல வந்து எவ்வளவு கஷ்டம் தெரியுமா. தண்ட சொருன்னு சொல்லி திட்டி திட்டி ரொம்ப கஷ்டப்படுத்தி என்னால முடியல அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்கள்கிட்ட வந்தாங்க. நீங்களும் அடிச்சு விரட்டிட்டீங்க. அதுக்காக அவங்க என்ன பண்ண முடிவு பண்ணாங்க தெரியுமா, சூசைட் பண்ண போனாங்க அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு எல்லாமே ஷாக் ஆகி, என்னடி சொல்ற அப்படின்னு சொல்லி கோமதி கேட்கும்போது, ஆமா அத்தை, அவங்க வந்து கிணத்துல வந்து சாகுறதுக்காக தான் போனாங்க. அப்பதான் நான் போய் கூட்டிட்டு வந்தேன். அப்பதான் வந்து இந்த மாதிரி எல்லாம் பண்ணாங்கன்னு சொன்னாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதை கேட்டுட்டு வந்து சரவணன் வந்து ரொம்ப அழுறாங்க. இல்ல இல்லப்பா எனக்கு எதுவுமே தெரியாதுப்பா அப்படின்றாங்க. சரிமாமா இதெல்லாம் வந்து தெரியாமே இருக்கட்டும். ஒரு நாள் மாசமா இருக்குன்னு எவ்வளவு சந்தோஷமா அவங்கள்ட்ட வந்து சொல்லிருப்பாங்க. ரிப்போர்ட் எல்லாம் கூட காமிச்சாங்களே மாமா, அதெல்லாம் எதுவுமே நம்பாம நீங்க பாட்டுக்கு பேசிட்டு வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. உடனே கோமதி வந்துட்டு சொல்றாங்க, என்ன ரிப்போர்ட் எல்லாம் காமிச்சாரா அப்படின்னு. ஆமாமா ஆமா அந்த ரிப்போர்ட் எல்லாம் எடுத்து காமிச்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து எந்த டாக்டர் ஏமாத்தி நீ வந்து இதெல்லாம் ரெடி பண்ணியோ அப்படின்ற மாதிரி வந்து மாமா பேசியிருக்காங்க அப்படின்னு. இல்லப்பா நான் உண்மையாவே அப்படிதான் நினைச்சேன். உண்மையாவே வந்து அவ மாசமா இருக்கிறது எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதை கேட்டுட்டு இப்ப எனக்கு என்ன பண்றதுன்னு எனக்கு புரியல அப்படின்னு சொல்லி பாண்டியன் வந்து தலையில கை வச்சுட்டு உட்காந்துறாங்க. ஒரு பக்கம் வந்து கோர்ட்டு கேஸ், டைவர்ஸ் கேஸ் போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் குழந்தை, நம்ம வீட்டு குடும்ப வாரிசு, வாரிசு, இதை எப்படி வரவேற்கணும், எவ்வளவு சந்தோஷமா இருக்கணும் குடும்பம், ஏன் இப்படி ஆக போச்சு நம்ம நிலைமை அப்படின்ற மாதிரி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. கோமதி வந்துட்டு என்னங்க பண்றது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எனக்கு தெரியல, ஆனா வந்து நம்ம குடும்ப வாரிசோ நம்ம நம்ம வீட்டு மருமகள் எப்படியா இருந்தாலும் அவ நம்ம வீட்டு மருமகள் ஆயிட்டா, நான் அவ வந்து கஷ்டப்படக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அதை கேட்டுட்டு சரண் அவள் ரொம்ப சந்தோஷமா தான்ப்பா தெரிஞ்சிட்டு இருக்கா, ஹேண்ட்பேக்கை வாங்கிட்டு எல்லாத்தையும் பேசி சிரிச்சு தான்ப்பா போயிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. சரி மாமா பேசி சிரிச்சுட்டு தெரிஞ்சிட்டு இருக்காங்கன்னு சொல்றீங்க, எங்க போறாங்கன்னு ஒரு நாள் ஆச்சு நீங்க யோசிச்சிருப்பீங்களா அப்படின்ற மாதிரி வந்து கேக்குறாங்க. அதை கேட்டுட்டு சரி எங்க வேணாம்னு சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவங்க வேலைக்கு போறாங்க. ஒரு வீட்டுல வந்து ஒருத்தவங்க படுக்கையா இருக்காங்க, அவங்கள பாத்துக்கிறதுக்காக போறாங்க, அவங்க வீட்டு வேலைக்கு போறாங்க அப்படின்னு சொன்னோன்னா எல்லாருமே வந்து சரவணன் வந்து ரொம்ப ஷாக் ஆகி பாக்குறான். என்னப்பா சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமா மாமா அவங்க வீட்டுல வந்து தண்ட சொரன்னு சொல்லி திட்டிருக்காங்க. அதுக்காக தான் வந்து என்கிட்ட வேலைக்கு அரேஞ்ச் பண்ண சொல்லி நான் தான் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தேன், அதில் தான் போயிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. என்னம்மா என்னென்னமோ சொல்றியே அப்படின்னு சொல்லி வந்து சரவணன் ஒரு மாதிரி ஷாக் ஆகி கேட்டுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் கரெக்டா ராஜியும் கதிரும் கூட உள்ள வந்துடுறாங்க. என்னாச்சு அண்ணி, ஏன் என்ன மாறியா இருக்கீங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, கோமதி வந்து சொல்றாங்க, தங்கமேல் வந்து பிரெக்னெண்டா இருக்காங்களா அப்படின்னு சொன்னோன்னா எல்லாருமே வந்து ஒரு மாதிரி பாக்குறாங்க. ஆனா ராஜி ஃபேஸ்ல வந்து ஒரு மாதிரி எதுவும் தெரியல. உடனே கதிரும் வந்து ராஜி ஃபேஸ்ஃபுல் ஃபேஸ வந்து பாத்துறாங்க. இவளுக்கு என்ன, இவன் ஷாக் ஆகாம ஒரு மாதிரியாவே இருக்காளு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு ரூம்ல வந்து கேக்குறாங்க, உனக்கு வந்து இந்த விஷயம் முன்னாடியே தெரியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் தெரியும், ஆனா வந்து யார்கிட்டையும் சொல்ல வேணாம்னு சொல்லி இந்த மயிலக்காக ப்ராமிஸ் வாங்கிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே கதிர் வந்து கோவப்படுறேன், அப்ப நீ என்கிட்ட கூட சொல்ல மாட்டியா, என்கிட்ட கூட உண்மை
உண்மையை மறைச்சிட்டியா அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. இல்ல நான் வந்து அன்னைக்கு சொல்லணும்னு தான் வந்தேன். ஆனா வந்து மறுபடியும் மீனாக்கா ஃபோன் பண்ணி வார்ன் பண்ணாங்க. யாருக்கும் வந்து சொல்லாத அப்படின்னு சொல்லி வார்ன் பண்ணிட்டாங்க. நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசிட்டு இருக்காங்க. நீ என்கிட்ட பேசாத, நீ வந்து என்கிட்ட உண்மையை மறைச்சிருக்க, நீ என்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்லி வந்து இங்க இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இந்த ஃபேமிலியில வந்து எல்லாரும் முடிவு பண்றாங்க. சரி டைவர்ஸ் வேணாம், தங்கமயில மறுபடியும் நம்ம கூட்டிட்டு வந்துருவோம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி ஒரு மனசா வந்து எல்லாமே ஓகே சொல்லிடுறாங்க. எப்பப்பா ஹியரிங் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது 2 நாள்ப்பா அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு 2 நாள் கழிச்சு மறுபடியும் ஹியரிங் வராங்க. அப்ப வந்து சரி இப்பனாச்சும் உங்க முடிவை சொல்லுங்க. இப்ப வந்து இன்னமும் நீ சொல்றியாமா உனக்கு உன் மாமா கூட சேர்ந்து வாழணும்னு ஆசை இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தங்கமயில் வந்து சொல்லிடுறாங்க. இல்ல எனக்கு வந்து எனக்கு இவர் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசை இல்ல. எனக்கு வந்து நான் டைவர்ஸ் ஒத்துக்கிறேன். எனக்கு இவர்கிட்ட இருந்து என்ன பிரிச்சிருங்க, எனக்கு டைவர்ஸ் கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதை கேட்டுட்டு வந்து மொத்த குடும்பமும் ஷாக் ஆகுது. பாண்டியன் வந்து என்னப்பா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறாரு. ஜட்ஜ் வந்து இல்ல இது வந்து இது கோர்ட்டு, இது உங்க வீடு கிடையாது, முதல்ல உட்காருங்க, எதுவா இருந்தாலும் அவங்க தான் முடிவு பண்ணி பேசணும், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தவிர இங்க யாரும் பேசுறதுக்கு உரிமை கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. வந்துட்டு மயில் வந்து மறுபடியும் சொல்றாங்க, எனக்கு இவர் கூட சேர்ந்து வாழ்றதுக்கு வந்து விருப்பம் கிடையாது, எனக்கு வந்து டைவர்ஸ் கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதை கேட்டுட்டு ஜட்ஜ் வந்து தீர்ப்பு எழுத போகும்போது சரவணா வந்து ஐயா என் விருப்பத்தையும் நீங்க கேட்கணும்ல, நீங்க என்கிட்ட கேட்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அதுக்கு ஜட்ஜ் வந்து சொல்றாங்க, நீங்க தான் ஸ்டார்டிங்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கீங்களே இவர் கூட சேர்ந்து வாழ விருப்பம் இல்லைன்னு, ஸ்டார்டிங்ல இருந்தே டைவர்ஸ் கேட்டுட்டு தானே இருக்கீங்க, நீங்க தானே டைவர்ஸ்க்கு அப்ளைவே பண்ணிருக்கீங்க, இதுல மறுபடியும் உங்கள்கிட்ட நான் கேட்கறது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சரவணன் சொல்றாங்க, இந்த கொஞ்ச நாள்ல என் மனசு மாறி இருக்கலாம்ல, என்னோட முடிவும் முக்கியம் தானே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆமாப்பா மியூச்சுவலா இருக்கணும்னா உங்க 2 பேர்த்தோட சம்மதமும் முக்கியம் தான். நீ இப்ப சொல்லுங்க உங்களுக்கு வந்து டைவர்ஸ் கொடுத்துடலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்ல எனக்கு வந்து மயில் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசையா இருக்கு, எனக்கு வந்து டைவர்ஸ் வேணாம், நான் கொடுத்த டைவர்ஸ் கேஸையும் நான் வந்து வாபஸ் வாங்கிடுறேன் அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு ஜட்ஜ் வந்து ஒரு மாதிரி டவுட்டா பாக்குறாங்க. நீங்க தானே இதெல்லாம் வேணும் வரதட்சணை கொடுமைன்னு எவ்வளவோ கேஸ் உங்க மேல போட்டிருக்காங்களே, அப்பையும் ஏன் உங்க கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இது வரைக்கும் என் ஒய்ஃபை பத்தி எனக்கு தெரியல, நான் அவங்களை வந்து தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க, எனக்காக பொய் சொல்லியிருக்கா அது மட்டும் தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா வந்து எனக்காக தான் அவ பொய் சொல்லியிருக்கா, என் கூட சேர்ந்து வாழணும் தான் அவ பொய் சொல்லியிருக்கா, அதனால வந்து அவ எல்லாமே வந்து எனக்காக மட்டும் தான் செஞ்சிருக்கா, இப்படிப்பட்ட பொண்ணு வந்து என்னால இழக்க முடியாது, நான் வந்து அவ கூட தான் சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. ஆனா மயில் வந்து இல்ல மேம், இல்ல சார், எனக்கு அவர் கூட சேர்ந்து வாழ்றது விருப்பம் இல்லை, எனக்கு டைவர்ஸ் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி இப்ப வந்து 2 பேரும் மாறி மாறி சொல்லிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு ஜட்ஜ் வந்து ஒருவேளை உனக்கு வந்து சேர்ந்து வாழணும்னு விருப்பம் அந்த மாதிரி அவளுக்கும் வந்து சேர்ந்து வாழணும்னு விருப்பம் கொஞ்ச நாள்ல வரலாம், அதுக்காக வந்து நான் உங்க கேஸ வந்து இப்போதைக்கு வந்து நான் தள்ளி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. இதை கேட்டுட்டு தங்கமயில் வந்து வெளியில வந்து என்னத்துக்கு இப்ப மழை அடிக்கிறீங்க, எதுக்கு வந்து என் கூட சேர்ந்து வாழணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க, எனக்கு நீங்க வந்து என்கிட்ட டைவர்ஸ் தானே எதிர்பார்த்தீங்க, அதான் நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன்ல அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. எனக்கு டைவர்ஸ் வேணாம், நீயும் என் குழந்தையும் என் கூட வந்து சேஃபா இருக்கணும், அவ்வளவுதான் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு போயிடுறாங்க. அதை கேட்டுட்டு தங்கமயில் வந்து மறுபடியும் போய் கேட்கறாங்க, அப்ப வந்து உன் குழந்தை வந்து நான் சுமக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக தானே வந்து நீ என் கூட சேர்ந்து வாழணும்னு நினைச்சிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்கறாங்க. உடனே கோமதி வந்துட்டு எங்க வீட்டு வாரிசை நீ எப்படி இப்படி வேலையோட சேர்ந்து சுமந்துட்டு இருப்ப, நீ வந்து என் குடும்ப வாரிசை சுமந்துட்டு இருக்க, அப்படி இருக்கும்போது நீ தானே என் வீட்டு மருமக, எப்படி நீ வந்து இந்த விஷயத்த என்கிட்ட சொல்லாம போலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அத்தை அது வந்து அப்படின்னு சொல்லி எழுதிட்டு இருக்கும்போது எவ்வளவு வேணா காரணமா இருக்கட்டும், எவ்வளவு வேணா சண்டையா இருக்கட்டும், உங்க வீட்டு வாரிசை நான் சுமக்கிறேன்னு ஒரே ஒடியா வந்து என்கிட்ட சொல்றதுக்கு உனக்கு எவ்வளவு நேரம் ஆயிரும் அப்படின்னு வந்து திட்டுறாங்க. அது சொல்றதுக்கு தானே நான் அன்னைக்கு வந்தேன் அப்படின்றாங்க. சரிடி நானும் கேட்கிற அந்த மனநிலை இல்லதான், நான் வந்து உன்னையும் வந்து தப்பு சொல்ல கிடையாது, நீ வந்து டக்குன்னு சொல்லியிருக்கலாம்ல, என்கிட்ட வந்து பர்சனலா எப்படியும் வந்து என்கிட்ட தெரிய வச்சிருக்கலாம்ல, எப்படி வந்து நீ என் குடும்ப வாரிசை வந்து வயித்துல சுமந்துட்டு வேலைக்கு போய் கஷ்டப்பட்டுட்டு இருக்க, அதெல்லாம் முடியாது, நீ வந்து இனிமே வந்து வேலைக்கு போக கூடாது, உன் வீட்லயும் இருக்கக்கூடாது, நாளைக்கே நான் என் குடும்பத்தோட வரோம், நீ என் கூட கிளம்பி வந்துதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. தங்கமயில் வந்து இல்ல அத்தை நான் இனிமே வரமாட்டேன், அந்த குடும்பத்துக்கும் எனக்கும் இனிமே எந்த சம்பந்தமும் கிடையாது, எனக்கு வந்து இந்த டைவர்ஸ் வேணும், எனக்கு அப்படி இல்ல என்னை வந்து ரொம்ப கட்டாயப்படுத்துவீங்க, என்னை வந்து கூட்டிட்டு போய் தான் ஆவீங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நான் இந்த ஊர்லயே இருக்க மாட்டேன், நான் எங்கேயாச்சும் போயிருவேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதை கேட்டுட்டு எல்லாருமே வந்து ஒரு மாதிரி ஷாக் ஆகி பாக்குறாங்க. இந்த பக்கம் வந்து ராஜியை காமிக்கிறாங்க. ராஜி வந்து கதிர்கிட்ட வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஆனா கொஞ்ச நேரத்துல வந்து கதிர் போனுக்கு வந்து ஒரு கால் வருது. யாருன்னு பார்த்தா அவங்க அப்பா நம்பரு. அவங்க அப்பா நம்பரை பார்த்தோன்னு வந்து ஒரு மாதிரி சந்தேகமா எடுத்து வந்து அட்டன் பண்ணி காதுல வைக்கிறாங்க. ஹலோ அப்படின்னு சொல்லி அவர் மட்டும் தான் பேசிட்டு இருக்காரு. வந்து ஒண்ணுமே பதிலே சொல்லாதனால எனக்கு இருக்க பிரச்சனை வந்து தயவு செஞ்சு ராஜிட்ட சொல்லிடாத, அவ வந்து ரொம்ப பயந்துருவா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. என்ன ஏதோ அமைதியாவே இருக்கு, அப்ப சொல்ல போறியா, என் ஒய்ஃப்ல எதுவும் மறைக்க மாட்டேன்னு நீ சொல்லிட்டு இருந்தியா, அதனால வந்து சொல்லிருவியா அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அதுக்கும் ராஜி எதுவுமே பதில் சொல்லாம இருக்கனால இல்ல நான் சாக போறேன்னு தெரிஞ்சா அவ வந்து உடஞ்சிருவா, இதை தயவு செஞ்சு உங்க வீட்லயோ என் தங்கச்சிட்டையோ என் பொண்ணுகிட்டயோ யார்ட்டையும் சொல்லிடாத அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறாரு. இந்த கேட்டுட்டு வந்து ராஜி ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. என்னாச்சு அப்பா என்னென்னமோ பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கதிட்ட வந்து எங்க அப்பா உனக்கு போன் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உங்க அப்பாவா, என்ன சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமா நீ ஏதோ ஃப்ரெண்டுன்னு போட்டு சேவ் பண்ணி வச்சிருக்க, ஆனா வந்து அது எங்க அப்பாவோட நம்பரு, நான் அட்டன் பண்ணேன், எங்க அப்பா
அப்பா வந்து சொல்லி உங்ககிட்ட வந்து சொல்ல வேணாம்னு சொல்லியிருக்காரு, ராஜி கிட்ட சொல்லிராதன்னு சொல்லியிருக்காரு, என்னன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மா தான். நாங்க அன்னைக்கு வந்து நான் திருச்சிக்கு ஒரு வேலையா போனேன்ல, அன்னைக்கு வந்து உங்க அப்பா வந்தாரு, நான் போய் ட்ராப் பண்ணேன், அததான் சொல்ல வேணாம்னு சொன்னாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இல்ல எங்க அப்பா வந்து உயிர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இதை வந்து சொல்லிராதன்னு சொன்னாரு, சொல்லு என்கிட்ட சொல்லு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அழுறாங்க. இல்ல ராஜி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ வந்து பயப்படாத அப்படின்ற மாதிரி வந்து எவ்வளவோ வந்து கத்திட்டு வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. கரெக்டா கோமதியும் உள்ள வந்துடுறாங்க. என்னடா ஆச்சு, ஏன்டா அப்படி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல தாய், இவர் வந்து என்கிட்ட ஏதோ மறைக்கிறாரு, அப்பாவோட உயிர் சம்பந்தமான பிரச்சனையா, அது வந்து என்கிட்ட சொல்லிராதான்னு சொல்லியிருக்காரு, அதை இவரும் என்கிட்ட வந்து சொல்லாம இருக்காரு, என்னன்னு கேளுங்க அப்படின்னு சொன்னோன்னா, என்னடா ஆச்சு, என் அண்ணனுக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க வந்து சொல்லிடுறாங்க, அம்மாவுக்கு வந்து கேன்சரு, இது வந்து கடைசி ஸ்டேஜ், அவர் வந்து நாள் கணக்க வந்து எண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. ரொம்ப சிவியரான கேஸ், இது வந்து ட்ரீட்மெண்ட் இனிமே பண்ண முடியாது, பண்ணினாலும் வந்து அது பாசிபிள் ஆகாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதை கேட்டுட்டு வந்து ராஜி வந்து ரொம்ப கத்தி அழுறாங்க. ஏன்ட்ட வந்து சொல்லல, என்கிட்ட நீ சொல்லியிருக்கணும்லடா, ஏன்டா என்ன மாறச்ச அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கும் போதே வந்து மயங்கி விழுந்துடுறாங்க. இங்க வந்து இப்படியே முடியுது. தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.